அண்ணா நகரில் நாங்கள் குடியிருக்கிறோம். என் பையன் பேர் அஜித்குமார். ஜெபாங்கிற 7வது அண்ணா நகர் 7வது தெருவை சேர்ந்த ஒரு பொண்ணு என் பையன் மேலே பொய்யான பாலியல் வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. என் பையன் நல்ல மாதிரி 2 பேரும் சேர்ந்து பழகி தான் இருந்திருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் 10 மாதமாக இருந்திருக்காங்க. 10 மாதமாக இருந்துட்டு அவளோட ஏதோ ஒரு பிஹேவியர், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, அவள் சரியில்லை, அவள் நடத்த சரியில்லைன்னு சொல்லி என் பையன் ஒதுங்க ஆரம்பிச்சிருக்கான். ஒதுங்க ஆரம்பித்த உடனே இந்த ஜெபாங்கிற பொண்ணு விடாமல் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணதுனால என் பையன் வந்து ரொம்ப விலக அவனை மேலும் ப்ரெஷர் பண்ணி ரொம்ப ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என் பையன் சுத்தமாக பேசலைன்ன உடனே ஒரு 4 பேர் கூலி படங்கிற மாதிரி ஏவி என் பையனை கொல்றதுக்கு ஆள் ரெடி பண்ணாங்க. அது தெரிஞ்சு என் பையன் சவுத் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். இந்த மாதிரி அந்த 4 பேரில் ஒரு பையன் நேரடியாகவே வந்து சவுத் ஸ்டேஷனில் வந்து சொன்னாப்ல, ஆமாம் அந்த ஜெபாங்கிறவங்க தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சவுத்தில் எந்த நடவடிக்கையுமே என் பையன் மேலே எடுக்காதனால இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜெபாங்கிற பொண்ணு அண்ணா நகர் 5வது தெருவில் ஒரு வீட்டுக்கு என் பையன் அவளை கூட்டிகிட்டு போனதாகவும், அங்கே வச்சு அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து என் பையன் ரேப் பண்ணதாகவும், காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன்னு சொல்லி என் பையன் மேலே பொய்யான ஒரு வழக்கை போட்டிருக்காங்க. இது என்னன்னா போன வருஷம் 24 ஜூலை மாதம் 24 ஜூலையில் 2ஆம் தேதி ரேப் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 வருஷம் ஆக போகுது, அடுத்த ஜூலை வரப்போகுது. அந்த 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி ரேப் பண்ணிவிட்டு ஜூலை 10ஆம் தேதி அவுட்டிங் போயிருக்காங்க. அவுட்டிங்கில் என் பையனோட பைக்கை அந்த பொண்ணு ஓட்டுறான். என் பையன் அவங்களும் வெளியில் போயிருக்காங்க. எப்படிங்க 2ஆம் தேதி ரேப் பண்ணிவிட்டு 10ஆம் தேதி அவுட்டிங் போவாங்க? ஒரே வாரத்தில் எப்படிங்க அவுட்டிங் போவாங்க? என் பொண்ணு ரேப் பண்ணுது, என் பையன் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாள். ரேப் பண்ணவங்க இப்படிலாம் ஃபோட்டோ எடுப்பாங்களா? இப்படி ஃபோட்டோ எடுப்பாங்களா? இது இல்லை எங்கேனாச்சும் ரேப் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு நியாயம் கேட்கலாம். எப்படிங்க ரேப் பண்ணலன்னு சொல்லலாம்? இதெல்லாம் பார்த்தா ரேப் மாதிரியா தெரியுது, இது பார்த்தா ரேப் மாதிரியா தெரியுது. அதுக்கப்புறம் என் பொண்ணு தனியாக வரும்போது என் பொண்ணை வந்து ஒரு பையனும் அவளும் சேர்ந்து 20 லட்ச ரூபா கொடுத்தாதான் உன் தம்பியை நான் வெளியில் விடுவேன், இல்லைன்னா உன் தம்பி வெளியிலே வர முடியாது, நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கணும்னா 20 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. நாங்கள் சென்ட்ரலில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டில் இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஜூலை மாதம் வந்து என் பையன் ரேப் பண்ணானா சாட்டிங், இது வந்து ஹிஸ்ட்ரி, ஜிபே ஹிஸ்ட்ரி. இதில் ஜிபே ஹிஸ்ட்ரி ஜனவரி வரைக்கும் இருக்குது. வாட்ஸ்அப் சேட்டிங்கில் வரைக்கும் இருக்குது. ரேப் பண்ணவங்க கூட இப்படிலாம் சேட் பண்ணுவாங்க, இப்படி சேட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு இதே மாதிரி இன்னும் 3 பேர் கூட இதே மாதிரி இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கான். ஆல்ரெடி 2014 17, அதாவது கிரைம் நம்பர் 17, அந்த பொண்ணு ஒரு ரேப் கேஸ் கொடுத்து ஒருத்தர் ராஜ்குமார் ஒருத்த மேலே கொடுத்து வச்சுருக்கா. இன்னொருத்தங்க மேலே ஸ்டீவன் அவங்க மேலே திருச்சியில் கொடுத்து வச்சுருக்கா. இன்னும் புதுசாக ஒரு 3 பேர் மேலே இதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பொண்ணோட வேலையே ஒரு ஆம்பளைங்களை ஏமாற்றணும், பழகணும், அவங்கள்ட்ட இருந்து காசு போடுங்கணும். அதுதாங்க இந்த பொய்யான குற்ற வழக்கு போட்ட அந்த ஜெபாங்கிற பொம்பளை வேலை தக்க நடவடிக்கை எடுத்து இந்த காவல்துறை எனக்கு நியாயம் வழங்கி தரணும்னு நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். எது நியாயமோ அதை பண்ணுங்க. என் பையனை வந்து சின்ன பையனை ஒரு வாழ்க்கை, அந்த சின்ன பையனோட வாழ்க்கை நாசமாயிடாம காப்பாத்துங்க. அவ்வளோதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை.